ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருப்போம். இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான பாயாசம் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்குல வேறு எதாவது செய்யலாமா, இல்லை சேமியா இல்லையே, அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, பாயாசம் வைக்கிறதுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. மற்றவங்க என்ன பாயாசம்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ நான் ஒரு 1/4 கப் கிட்ட ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். 1க்கு 2 இல்லை 2.5 கிட்ட நீங்கள் தண்ணி வைக்கலாம். நான் 1/4 கப் வச்சுருக்கேன், அதனால் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம ஜவ்வரிசியை கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் குக்கரில். நம்ம இந்த மாதிரியே ஜவ்வரிசி வேக வைக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறதுனாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம். நம்ம ஜவ்வரிசியை முதல்ல வேக வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் போதுங்க. இல்லை நான் வேகலைன்னு நினச்சிங்கன்னா கூட 1 போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம தோல் சீவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 3 உருளைக்கிழங்கையுமே நல்லா தோல் சீவிட்டோம். இப்போ இதை கேரட் துருவோம்ல, அதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் எல்லாம் சேர்ந்து பிசு பிசுன்னு இருக்கும் உருளைக்கிழங்குல. எனக்கு ஸ்டார்ச் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தண்ணியில் நல்லா போட்டு கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கழுவி எடுத்துக்கிறேன், அந்த ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். அதனால் பார்க்குறதுக்கு நமக்கு சேமியா மாதிரியே தான் இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பிசுபிசுப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி குட்டியாக நறுக்குனா கூட இந்த மாதிரி இருக்காது. நமக்கு சேமியா மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம். நீங்கள் உருளைக்கிழங்க நல்லா நீளமாக வச்சு துருவினீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போதும், நிறைய நெய் தேவைப்படாது. இந்த நட்ஸை நம்ம அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா அந்த பபிள் மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம கருக விட்டுறக்கூடாது எப்போவுமே. நான் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எதுவும் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். அதையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் நெய் சேர்க்க தேவை கிடையாது. நம்ம முதல்ல ஊற்றின நெய்லேயே இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துடும், அந்தளவுக்கு போதும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. நான் 2 விசில் வச்சேங்க. நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 1 விசிலே வெந்துருச்சுன்னா 1 விசிலே போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 ml பால் கிட்ட சேர்த்துருக்கேன். நம்ம திருப்பியும் பாயசம் கெட்டியாயிடுச்சுன்னா திருப்பியும் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இடையில எதுவும் தண்ணி சேர்க்கணுன்னா பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, வெந்நீர் சேர்த்துக்கோங்க. பாலில் தான் வேக வைக்கணும்னு இல்லை, நீங்கள் தண்ணியில் வேக வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் பால் சேர்த்துக்கலாம். பாலில் வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா சுகர் எதுனாலுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முதலே சேர்த்திங்கன்னா சரியாக வேகாது. இப்போது நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். கடைசியில் அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சுகரும் 1/4 கப்பு தாங்க நான் சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சேமியா பாயசம் மாதிரியே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த பாயசத்தை செஞ்சிடலாங்க. வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த லாக்டவுனில் கூட நீங்கள் இந்த பாயசத்தை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.